வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி மக்கள் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் கருவாடிக்குப்பம் பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் ஆபரேஷன் திரிசூல் என்ற திட்டத்தின் கீழ் குற்றவாளிகளின் வீடுகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். திருமணமாகாத விரக்தியில் குடிக்க தாயரிடம் பணம் கேட்டு தராததால் ஆசிரியத்தில் ஏடிஎம் இயந்திரத்தை சுத்தியால் உடைத்த பட்டதாரி இளைஞர் மாட்டிக்கொள்வோம் என தெரிந்து சரணடைய சென்றவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மக்கள் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் மத்திய அரசு பூஸ்டர் தடுப்பூசியை இலவசமாக செலுத்திக் கொள்ள அறிவுறுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முகாமினை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் முகாமினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் அவர்கள் புதுச்சேரி மக்கள் அனைவரும் பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக அனைவரும் கொரோனா தடுப்பூசி நடைமுறைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மூஞ்சி அங்க தெரியாது, அவங்க மேல வந்தது. கொரோனா பரவலை தடுப்பதற்காக பூஸ்டர் தடுப்பூசி தொடங்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் தடுப்பூசி போடணும். அதாவது அந்த கொரோனா தடுப்பு விதிமுறைகளையும் கடைபிடிக்கணும். ரைட். புதுச்சேரியில் கருவாடிக்குப்பம் பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் ஆபரேஷன் திரிசூல் என்ற திட்டத்தின் கீழ் குற்றவாளிகளின் வீடுகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையிலும் கண்காணிக்கும் வகையிலும் ஆபரேஷன் திரிசூல் என்ற பெயரில் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் குற்றவாளிகளின் வீடுகள் மற்றும் மற்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறும் பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் தடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களின் வீட்டின் அருகே நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டது. இதனையடுத்து காலை சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தீபிகா தலைமையில் காவல்துறையினர் கருவாடிக்குப்பம் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் மோப்பனாயோடு திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு ஊருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ள ரவுடிகள் யாராவது உள்ளனரா என்றும் சோதனை நடத்தினர். பின்பு அங்கு இருந்தவர்களிடம் தடை விதிக்கப்பட்ட ரவுடிகள் ஊருக்குள் நுழைந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் ரவுடிகளின் வீடுகளில் ஆயுதங்கள், நாட்டு வெடிகுண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்றும் சோதனை நடத்திய காவல்துறையினர் அங்கு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இருந்த 6 பேரை பிடித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறையினரின் இந்த அதிரடி சோதனையால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருமணமாகாத விரக்தியில் குடிக்க தாயரிடம் பணம் கேட்டு தராததால் ஆத்திரத்தில் ஏடிஎம் இயந்திரத்தை சுத்தியால் உடைத்த பட்டதாரி இளைஞர் மாட்டிக்கொள்வோம் என தெரிந்து சரணடைய சென்றவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள புதிய பேருந்து நிலையம் எதிரே
எஸ்பிஐ வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் ஒன்று உள்ளது. கடந்த 5ஆம் தேதி இந்த ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்த இளைஞர் ஒருவர் தான் மறைத்து வைத்தெடுத்து வந்து சுத்தியை கொண்டு அங்கிருந்து 2 ஏடிஎம் இயந்திரத்தினை சராமரியாக உடைத்தார். பின்னர் உடைத்துவிட்டு மீண்டும் சுத்தியை அவரது இடுப்பில் சொருகிக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். இந்த காட்சி அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. எந்திரம் உடைக்கும் பொழுது எஸ்பிஐ வங்கிக்கு எச்சரிக்கை மனு ஒலித்ததை அடுத்து எஸ்பிஐ வங்கி அதிகாரிகள் விரைந்து சென்று பார்த்தனர். பின்னர் இதுகுறித்து எஸ்பிஐ வங்கி அதிகாரிகள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏடிஎம் எந்திரத்தை உடைத்த இளைஞரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு தேடி வந்தனர். அதன் பேரில் சாரம் பிள்ளை தோட்டம் கங்கையம்மன் கோவில் வீதியில் உள்ள முருகையின் மகன் கார்த்திக் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அவரை தேடி வந்தனர். மேலும் தான் மாட்டிக்கொள்வோம் என்று உணர்ந்த கார்த்திக் நீதிமன்றத்தில் சரண்டைய சென்றார். அப்போது உருளையன்பேட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு அவரிடம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர். விசாரணையில் தனக்கு திருமணம் ஆகவில்லை என்றும் இதனால் குடிப்பழத்திற்கு அடிமையானதாகவும் அவரது தாயாரிடம் பணம் கேட்டு அதற்கு தர மறுத்ததை அடுத்து ஆத்திரத்தில் வீட்டிலிருந்து சுத்தியலை எடுத்துக்கொண்டு ஏடிஎம் மையத்திற்கு சென்று உடைத்ததாகவும் ஆனால் பணம் எடுக்க முடியாது என்று தெரிந்ததை அடுத்து உடனடியாக அங்கிருந்து திரும்பி சென்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவரை உருளையன்பேட்டை போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மின்துறை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முடிவை கைவிட வேண்டும் என்பன போன்ற 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நகரம் முழுவதும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முடிவை கைவிட வேண்டும், புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை உடனடியாக திறக்க வேண்டும், அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியத்தை ஏற்படுத்த வேண்டும், மூடப்பட்டுள்ள சிறு குறு தொழிற்சாலைகளை திறந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், மாணவர்களுக்கு இலவச மதிய உணவை அரசே வழங்க வேண்டும், மாணவர்களுக்கான இலவச பேருந்து இயக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இருசக்கர வாகன பேரணி மற்றும் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று இருசக்கர வாகன பிரசாரம் புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே தொடங்கியது. காமராஜர் சாலை, விழுப்புரம் சாலை, கிழக்கு கடற்கரை சாலை, 100 அடி ரோடு, மோத்தியல்பேட்டை, ராஜ்பவன், காமராஜர் சாலை, நேருவீதி உள்ளிட்ட நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்ற மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணி சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு வாகனத்தில் பேரணியாக சென்றனர். பாரத தேசத்தின் 15வது குடியரசுத் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரௌபதி முர்மு அவர்களின் வெற்றியை கொண்டாடும் விதமாக நெல்லித்தோப்பு தொகுதி சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 75வது வருட சுதந்திர தின நாளை கொண்டாடும் இந்த தருணத்தில் பாரத தேசத்தின் 15வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரௌபதி முர்மு அவர்களின் வெற்றி கொண்டாட்டத்தை நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில் பாஜக கட்சியின் நெல்லித்தோப்பு தொகுதி சார்பில் கொண்டாடப்பட்டது. இதில் தொகுதியின் தலைவர் உமாபதி தலைமையில் நடைபெற்றது. இதில் மூத்த தலைவர் இளங்கோவன், துணைத் தலைவர் சண்முகம், செயற்குழு உறுப்பினர் பக்ரிஸ்வாமி, கேந்திர பொறுப்பாளர் திலகவதி, மகளிரணி தலைவி மாதவி, நகர மாவட்ட பட்டியலின தலைவர் வெற்றிவேல், தொகுதி நிர்வாகிகள் ரமேஷ், விஜயலட்சுமி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பிறகு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் தங்களின் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தினர். வெற்றி வெற்றி வெற்றியே வெற்றி வெற்றி வெற்றியே பாரதத்தின் வெற்றியே பாரதத்தின் வெற்றியே. முன்னாள் சபாநாயகரும் புதுச்சேரி கம்பன் கழக செயலாளருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்து அவர்களின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், பாஜக தலைவர் சுவாமிநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் பொன்னாடை போர்த்தி பூங்குத்து கொடுத்து ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தனர். முன்னாள் சபாநாயகரும் புதுச்சேரி கம்பன் கழக செயலாளருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்து அவரது பிறந்தநாளை
ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அவரது பிறந்தநாளை வெகு விமரிசையாக கொண்டாடினார். புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் புதுச்சேரியின் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், பாஜக தலைவர் சுவாமிநாதன் ஆகியோர் அவருக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து கவி பேரரசு வைரமுத்து தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் சப்தகிரி ரமேஷ்குமார் தலைமையில் நிர்வாகிகள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி ஆளுயர மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து வன்னியர் சங்கத்தின் தமிழ் அறிஞர்கள், புதுவை தமிழ்ச் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள், ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு கட்சியினர், பல்வேறு அமைப்பினர் அவருக்கு நேரில் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து அவர் அவரது குடும்பத்தாரோடு கேக் வெட்டி பிறந்தநாள் விழாவை விமரிசையாக கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் அவரது குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் முத்தில்பட்டி தொகுதிக்குட்பட்ட 120 மஞ்சள் குடும்ப அட்டை பயனாளிகளுக்கு சிவப்பு குடும்ப அட்டையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி முத்தில்பட்டி தொகுதியில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலமாக வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பயனாளிகளுக்கு மஞ்சள் நிற குடும்ப அட்டை மாற்றி புதிதாக சிவப்பு குடும்ப அட்டை வழங்கும் நிகழ்ச்சி முத்தில்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு 120 பயனாளிகளுக்கு சிவப்பு குடும்ப அட்டை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள், புதுச்சேரியில் மிக மோசமான துறையாக குடிமைப் பொருள் வழங்கல் துறை உள்ளதாகவும், மாநில மக்களின் வரி பணத்தில் சம்பளம் பெற்றுக்கொண்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் மக்களை அலைக்கழிப்பதோடு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உரிய மரியாதை அளிக்காத குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் முத்தில்பட்டி தொகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் கிராமப்புறங்களில் இருந்து குழாய் மூலம் நல்ல நீர் கொண்டு வர முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும், முத்தில்பட்டி தொகுதி பிரச்சனையில் தனி கவனம் செலுத்தி முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி செய்வதாக உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு தொலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி முதல் வெள்ளியையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு தொலுக்காத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி வெள்ளியொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆடி முதல் வெள்ளியொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. மேலும் அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தனர். பின்னர் நடைபெற்ற மகா தீபாரதனையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் கூழ் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கடந்த 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் உள்ள பவளங்கார சாவடியில் ஸ்ரீ ஏழை நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் மாத கிருத்திகை மற்றும் சஷ்டியை முன்னிட்டு மக்கள் பொதுநல சேவகரும் புதுவை முருகன் டிராவல்ஸ் உரிமையாளருமான புதுவை முருகன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பவளங்காரம் சாவடியில் உள்ள ஸ்ரீ ஏழை நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் மாத கிருத்திகை மற்றும் சஷ்டியை முன்னிட்டு முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மக்கள் பொதுநல சேவகரும் புதுவை முருகன் டிராவல்ஸ் உரிமையாளருமான புதுவை முருகன் அவர்களின் தலைமையில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை முருகனின் நண்பர்கள் மற்றும்
உறவினர்கள் செய்திருந்தனர். வெளியூர் கொம்யூனுக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் அருள்மிகு ஸ்ரீ சக்தீஸ்வரி மாரியம்மன் ஆலயத்தில் கும்பம் கொட்டும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் அருள்மிகு ஸ்ரீ சக்தீஸ்வரி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு கும்பம் கொட்டும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இதில் ஏராளமான கட்சியின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சிறார் உட்பட 4 இளைஞர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்டவர்களை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையை தடுக்கும் வகையில் ஆபரேஷன் விடியல் என்ற பெயரில் கஞ்சா விற்பனை செய்பவர்களை தொடர்ந்து கைது செய்து வரும் நிலையில் புதுச்சேரி அரியங்குப்பம் விவிபி நகர் அருகே படிக்கும் மாணவர்களுக்கு கஞ்சா பொட்டலங்களை விற்பனை செய்வதாக ஆய்வாளர் முத்துக்குமரனுக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் போலீசார் அப்பகுதியில் கண்காணித்த போது சந்தேகப்படும்படியாக சுற்றித் திரிந்து 3 பேரை பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மூவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் அவர்கள் அதே பகுதியை சார்ந்த தினகரன், விஸ்வா மற்றும் ஒரு சிறார் என்பதும் ரெட்டியார்பாளையம் பழமஞ்சாவடி பகுதியை சார்ந்து கணபதி என்பவரிடமிருந்து கஞ்சா வாங்கி வந்து விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. மேலும் வீட்டிலிருந்து கணபதியை கைது செய்த போலீசார் பிடிப்பட்டவர்களிடமிருந்து ரூபாய் 2.5 லட்சம் மதிப்பிலான 2 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து சிறாரை சீர்திருத்த பள்ளியிலும் மற்ற மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தெற்கு கண்காணிப்பாளர் விஷ்ணுகுமார், தொடர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருபவர்களை குண்டார் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், கஞ்சா வழக்கில் கைது செய்யப்படுபவர்கள் சென்னை, திருவண்ணாமலை, ஆந்திரா உள்ளிட்ட இடங்களிலிருந்து கஞ்சா வாங்கி வருவதாக தெரிவித்துள்ளதாகவும், எனவே அங்கிருந்து யார் கஞ்சா விற்பனை செய்கிறார்கள் என்பது குறித்து போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். சமீபத்தில் பாகூர் பகுதியில் நடைபெற்ற பைனான்சியர் கொலையில் குறிஞ்சிப்பாடியை சார்ந்த சிலர் மீது சந்தேகம் எழுந்துள்ளதால் அவர்களிடம் விசாரணை நடத்திய பின்னர் யார் இந்த கொலையில் தொடர்புடையவர்கள் என தெரியவரும் என்றும், குற்றவாளியை நெருங்கிவிட்டதாகவும், விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெற்கு காவல் கண்காணிப்பாளர் விஷ்ணுகுமார் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் வெள்ள நிவாரணம் வரும் வரை ஏனாமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதியோர் இல்லம் மூலம் தினமும் 12,000 பேருக்கு உணவு வழங்கப்படும் என்று
புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் தொகுதியில் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஏனாம் தொகுதியில் உள்ள பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியது. இதனையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் உடனடி உதவியின் கீழ் அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் ரூபாய் 5000 மற்றும் 25 கிலோ அரிசி அறிவிக்கப்பட்டது. ஏனாம் முதியோருள்ள தலைவர் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்கள் ஏனாம் முதியோர் இல்லம் மூலம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 12,000 பேருக்கு உணவு, இளநீர், பால் ஆகியவற்றை வழங்கி வருகிறார். ஆனால் சமீபத்தில் புதுச்சேரி அரசு அறிவித்த உடனடி நிவாரணம் வரும் வரை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, நல்ல தண்ணீர், பால் பாக்கெட் உள்ளிட்ட வசதிகளை ஏனாம் முதியோர் இல்லம் மூலமாக தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வெள்ளத்தால் ஒவ்வொரு காலனியிலும் சேரும் சகதியமாக இருப்பதால் முதியோர் இல்ல குடிநீர் தொட்டிகள் மூலம் தண்ணீர் சப்ளை செய்யப்பட்டு தெருக்கள் சுத்தம் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தெருக்களில் நோய் பரவாமல் தடுக்க சுண்ணாம்பு அடித்து பின்னர் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒட்டம்பாளையம் ஸ்ரீ ஏழிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 34ஆம் ஆண்டு சேடல் உற்சவம் திரளான பக்தர்கள் சேடல் போட்டுக்கொண்டு அவர்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் முதலேற்பட்டி கொம்யூன் ஒட்டம்பாளையம் ஸ்ரீ ஏழிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 34ஆம் ஆண்டு சேடல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழக்கிழமை அன்று தொடங்கப்பட்ட நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், சாகை வார்த்தல், பம்பை உடுக்கை, அம்மன் பிறப்பு வளர்ப்பு பற்றிய வர்ணையும், அம்மன் கதை பாட்டு, காத்தவராயனுக்கு கும்பம் படைத்தல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று முக்கிய நிகழ்வாக செடில் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் செடல் போட்டுக்கொண்டு அவர்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இவ்விழாவில் புதுவை மாநில சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் அவரது குடும்பத்தோடு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து இரவு சுவாமி உலா ஊர் முழுவதும் வலம் வந்தது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஒட்டம்பாளையம் ஆலய நிர்வாகிகள், கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் கொம்பாக்கம் அருள்மிகு செங்கல்நீர் அம்மன் திருக்கோவிலில் 80ஆம் ஆண்டு செடல் மகா உற்சவம் மற்றும் தேர் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் திருக்கோவிலில் 80ஆம் ஆண்டு செடல் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கேளிக்கை நிகழ்ச்சிகளும் சுவாமி வீதி விழாவும் நடைபெற்று வந்தன. இதில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை, கஜலட்சுமி அலங்கார வீதி உலா, ஆதி பராசக்தி அலங்கார வீதி உலா, மகிழா சூரசம்ஹார வீதி உலா, ராதா ருக்மணி கிருஷ்ணன் வீதி உலா, சாரதி அலங்கார வீதி உலா என ஒவ்வொரு நாளும் சுவாமிகளின் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வாக செடில் போடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடில் போட்டுக்கொண்டு அவர்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து திருத்தேர் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் அவரது குடும்பத்தோடு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். மேலும் செடில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கார், வேன் உள்ளிட்ட கனரக வாகனங்களை இழுத்து அவர்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் திருக்கோவில் சிறப்பு அதிகாரி உமாபதி மற்றும் கொம்பாகம் விழா குழுவினர்கள் மற்றும் கிராமவாசிகள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு வனத்துறையின் மூலமாக புதுவை முழுவதும் மரக்கண் நிகழ்ச்சி ரெட்டியார் பாளையத்தில் உள்ள பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது.
புதுவை மாநில அரசு வனத்துறை மூலமாக புதுவை முழுவதும் மரம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக குளங்கள் காப்பும் குழு சார்பில் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுவை வனத்துறை நிர்வாக அதிகாரி பிரபாகரன், உழவர்கரை நகராட்சியின் துணை திட்ட அதிகாரி சிவகுமார், உழவர்கரை நகராட்சி மருத்துவ சுகாதார அதிகாரி ஜெய்சங்கர், வண்ணான்குளம் பாதுகாப்பு சங்க தலைவர் செல்வராஜ், செயலாளர் முரளி, சங்க பாதுகாப்பு நிர்வாகி சூர்யா, சங்க வழிநடத்துனர் கார்த்திகேயன் மற்றும் ஸ்டீபன் ராயப்பா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக இடம்பெற்றனர். சிறப்பு விருந்தினர்களுக்கு பள்ளியின் தாளர் கிறிஸ்ராஜ் அவர்கள் மரியாதை செலுத்தி வரவேற்று பேசினார். பின்னர் பள்ளியை சார்ந்த நாட்டு நலப்பணித்திட்ட தேசிய மாணவர் படை மற்றும் சாரணர் இயக்க மாணவ மாணவிகள் வன பாதுகாப்பு தொடர்புடைய விழிப்புணர்வு பதாதைகளை கையில் ஏந்தி பேரணியாக கோஷங்களை எழுப்பி ரெட்டியார்பாளையம் மோரிசன் தோட்டம், கம்பன் நகர், வண்ணான்குளத்தை அடைந்தனர். பின் மாணவ மாணவிகள் குளத்தை சுற்றி மரக்கன்றுகளை நட்டனர். இறுதியாக பள்ளியின் துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். இதில் பள்ளியின் ஆசிரியர்களும் உடனிருந்தனர். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் உள்ள அரச்சுடர் மற்றும் IFECT தன்னார்வ தொண்டு நிறுவனம் இணைந்து பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் பல வருடங்களாக இயங்கி வரும் அரச்சுடர் மற்றும் IFECT தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் பல சமூக சேவைகள் புதுவை சுற்றுப்புறங்களில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஏழை எளிய குழந்தைகள், மாணவர்கள், பார்வையற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு பலவிதமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்த திருமதி கவிதா, செல்வி சோபனா, ராஜேந்திரன், வடிவேலு, அரச்சுடர் மற்றும் IFECT தன்னார்வ தொண்டர்கள் தலைமையேற்று சிறப்பித்தனர். இவ்விழாவில் நலத்திட்ட உதவிகளாக சுமார் 120 மாணவ மாணவிகளுக்கு புதிய நோட்டு புத்தகங்கள், ஸ்கூல் பேக் மற்றும் இந்நிகழ்ச்சியில் சீருடைகள் வழங்கப்பட்டன. பார்வையற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 30 நபர்களுக்கு மழைக்காலத்திற்கு தேவையான ரெயின்கோட் வழங்கப்பட்டது. மேலும் அறக்கட்டளையின் சார்பில் நடத்தப்பட்ட தையல் பயிற்சி வகுப்புகளுக்கான தகுதி சான்றிதழ் சுமார் 40 பெண்கள் மற்றும் தாய்மார்களுக்கு வழங்கப்பட்டது. திருமதி கவிதா மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அனைவருக்கும் மதிய உணவினையும் வழங்கினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மக்கள் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் கருவாடிக்குப்பம் பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் ஆபரேஷன் திரிசூல் என்ற திட்டத்தின் கீழ் குற்றவாளிகளின் வீடுகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். திருமணமாகாத வியக்தியில் குடிக்க தாயரிடம் பணம் கேட்டு தராமல் ATM இயந்திரத்தில் சுத்தியால் உடைத்த பட்டதாரி இளைஞர் மாட்டிக்கொள்வோம் என தெரிந்து சரணடைய சென்றவரை போலீசார் கைது செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.